தமிழ்நாட்டில் சிக்னலோடு இணைக்கப்பட்ட ரயில்வே கேட் இருக்குது, சிக்னலோடு இணைக்கப்படாத ரயில்வே கேட் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி நடந்த விபத்து என்பது சிக்னலோடு இணைக்கப்படாத ரயில்வே கேட்டில் தான் இந்த விபத்து என்பது நடந்திருக்கு. அந்த கேட் கீப்பரோட பணி என்ன, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரோட பணி என்ன, ரயிலை இயக்கக்கூடிய அந்த லோக்கோ பைலட்டோட பணி என்ன, அவங்க எப்படி பாதுகாப்பான பயணத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய பணியை அமைச்சிருக்காங்க என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாதுகாப்பாக ரயில்வே தண்டபாளங்களை கடப்பதற்கு ஆள் உள்ள ரயில்வே கேட்டுகள், ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகள் தமிழ்நாட்டில் காணப்பட்டது. அதில் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகள் பெரும்பாலும் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக இது போன்ற சுரங்க பாதைகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்க பாதைகள் அமைத்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ரயில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான பயணம் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது ஆள் உள்ள சிக்னலோடு இணைக்கப்பட்ட ஒரு ரயில்வே கேட் முன்பு நிற்கிறோம். இந்த கேட் மூடப்படுவதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ரயில் வந்து கொண்டிருக்கிறது, பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வாகனங்களை நிறுத்த வேண்டும், தண்டவாளத்தை கடக்கக்கூடாது என்கின்ற அறிவிப்பு ஆங்கிலத்திலும் தமிழிலும் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லோ லைட் சிகப்பு லைட்டாக மாற்றப்பட்டது. அதற்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடிய கேட் மூடப்பட்டிருக்கு. இது இந்த வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தண்டவாளத்தை கடக்க முயற்சிப்பவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை உத்தரவாதப்படுத்துது. இப்போ கேட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு கேட் கீப்பருக்கான அறை இருக்குது. இந்த கேட் கீப்பருடைய அறையிலிருந்து அவர் ஓய்வு எடுப்பார். பின்னர் ரயில் வரப்போவதற்கு முன்பாக அந்த கேட்டை மூடுவதற்கான திறப்பதற்கான பணியை கேட் கீப்பர் செய்வார். இந்த கேட் மூடப்பட்டதற்கு பிறகு இந்த கேட்டிலிருந்து 350 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மின்கம்பத்திலிருந்து பச்சை லைட் எரிந்தால் ட்ரெயின் அந்த கேட்டை கடப்பதற்கு நேராக வரும். ஒருவேளை கேட் மூடப்படாவிட்டால் அங்கு சிகப்பு லைட் என்பது எரியும். அந்த சிகப்பு லைட் எரிவதை பார்த்துவிட்டு ரயில் 350 மீட்டருக்கு முன்பாகவே நிறுத்தி விடுவார்கள். குறிப்பாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ரயில் வரும்போது சிக்னல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக அவர் பிரேக்கில் அப்ளை பண்ணுவார். அந்த ரயிலானது அடுத்த 200 மீட்டர் தொலைவில் நின்றுவிடும். அதற்கு பிறகு அவர் கேட் கீப்பரை தொடர்பு கொள்ள முயற்சிப்பார். கேட் கீப்பரை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மெதுவாக ரயிலை நகர்த்தி கொண்டு இந்த கேட்டுக்கு அருகாமையிலேயே, அதாவது கேட்டை கடக்காம கேட்டுக்கு அருகாமையிலேயே நிறுத்திவிட்டு கேட் கீப்பர் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது, அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை நேரில் பார்த்து அதன் பின்னர் அவர் தூங்கி கொண்டிருந்தால் அவரை எழுப்பி அந்த கேட்டை மூடிவிட்டு அதன் பிறகுதான் இங்கிருந்து அந்த ரயிலானது கடக்க முடியும். அந்த அடிப்படையில் கேட் கீப்பருடைய பணியும் ரயில் ஓட்டுநருடைய அந்த லோக்கோ பைலட் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் ஓட்டுநருடைய பணியும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 விதமான ரயில்வே கேட் இருக்குது. ஒன்று சிக்னலோடு இணைக்கப்பட்ட கேட்டு, சிக்னலோடு இணைக்கப்படாத ஒரு கேட்டு. இப்போ சிக்னலோடு இணைக்கப்படாத கேட்டில் தான் இன்றைக்கி விபத்து என்பது நடந்திருக்கு. இந்த கேட்டில் கேட் கீப்பர் எப்படி செயல்படுறார் அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய இடதுபுறம் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்கிட்ட ஒரு ரகசிய எண் கொடுப்பார். நான் கேட்டை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 என்கின்ற ஒரு ரகசிய எண் கொடுப்பார். அதே போல் ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் கேட்டை மூடினதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 20 என்கின்ற ஒரு ரகசிய எண் கொடுப்பார். அந்த ரயில் கடந்து செல்கிற வரைக்கும் அந்த எண் என்பது பராமரிக்கப்படும். ரயில் கடந்து சென்றதுக்கு பிறகு வேறொரு புதிய எண் அடுத்த வண்டிக்கு கொடுக்கப்படும். இப்படி இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் எந்த திசையில் வருகிறதோ அந்த ரயில்வே நிலையத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அந்த கேட் கீப்பருக்குமான உறவு என்பது இப்படி இருக்கும். அந்த கேட் மூடப்படலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஸ்டேஷன் மாஸ்டர் வரக்கூடிய ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த லோக்கோ பைலட் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் ஓட்டுநருக்கு உடனடியாக வாக்கி டாக்கி மூலமாக தகவல் தெரிவித்து அந்த ரயிலை உடனடியாக நிறுத்த சொல்லி உத்தரவு போடுவார். அது மட்டும் இல்லாமல் ரயில் ஓட்டுநரும் தன் எதிரே யாராவது தண்டவாளத்தை கடக்கிறாங்களா அல்லது வாகனங்கள் எதுவும் கிடக்குதா, அந்த கேட் மூடப்படாமல் இருக்கு என்கின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுந்தாலும் அவரும் உடனடியாக அந்த வாக்கி டாக்கி மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் தொடர்பு கொண்டு இந்த கேட்டு மூடப்பட்டிருக்கா இல்லையா என்கின்ற சந்தேகத்தை அவர் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு என்பது சிக்னல் இல்லாத ஆள் உள்ள அந்த ரயில்வே கேட்டுகளுக்கு இப்போ நடைமுறையில் இருக்குது.